Hyundai Essentials Sirvanmayu welcomes you with a standing offer. All skin service up to 50%, all hair service up to 20%. Terms and conditions apply. For booking appointments 98406 77057. ரெட்ரோ ஆன்மீக சேனலை பார்த்துருக்கிற அனைவருக்கும் வணக்கம். நான் உங்க ஜோதிடர் கருப்பசாமி கேஜிஎஃப். 2025 சனி பகவான் வக்ர பெயர்ச்சி 12 ராசிக்காரர்களுக்கும் இந்த வக்ர பெயர்ச்சி என்ன பலனை கொடுக்க போகுது, என்னென்ன பலவீனத்தை கொடுக்க போறத பார்க்கலாம். ஜூலை மாசத்துல இருந்து ஒரு 130 நாள் கணக்குக்கு 4 மாசத்துக்கு பிரச்சனைகள் இருக்கு. அது நம்மளாத்தான் அந்த பிரச்சனையை உருவாக்கிறோம். இந்த சனி பகவான் வக்ர பயிற்சி யாருக்கு தெரியுமா பிரச்சனை வரும்? ஜோசியம் சொல்றவங்களுக்கு, குறி சொல்றவங்களுக்கு, அருள்வாக்கு சொல்றவங்களுக்கு, கோயில்ல அர்ச்சகரா இருக்கிறவங்களுக்கும் ஆன்மீக ஈடுபாட்டுல இருக்கிறவங்களுக்கும் தான் இந்த வக்ர பயிற்சி பிரச்சனை. ஏன்னா கண்ணுக்கு தெரிஞ்சு அடுத்தவன் சொத்து அடுத்தவன் மனைவி மேல ஆக்குப்பே அபகரிப்பு பண்ணணும் எண்ணங்கள் உடையவர்களுக்கு இந்த 4 மாசம் ஆகாது. டபுள் டாக்குமெண்ட் போட்டு இடத்த வித்து ஒருத்தனை ஏமாத்தணும்னு நினைக்கிறான் பாருங்க, அந்த ராசிக்காரருக்கு ஆகாது. ஏமாத்தி பெண்களை ஏமாத்தக்கூடிய தருணம் உடைய ஆண்களுக்கு ஆகாது. இதுதாங்க வக்ரம் உக்ரம். நம்ம பண்ற தப்புக்கு அந்த வெறி தாங்க வக்ரம். அந்த வெறினால தான் ஒருத்தனை கொலையே பண்றோம். அந்த ஆசைகள்னால தான் ஒருத்தன் சொத்தையே அபகரிக்கிறோம். இப்படி சொத்தை அபகரிக்கிறவனுக்கும் அடுத்தவன் மனைவியை ஆக்குப்பைய அபகரிக்கிறவனுக்கும் தான் இந்த 4 மாசம் ஆவாது. கவனமா இருங்க. ஆசை, கோபம், காமத்தை கட்டுப்படுத்தி ஆன்மீக வழியில இருங்க. தெய்வ அனுகிரகத்துல இருங்க. இப்படி கோயில்களுக்கு தீர்த்த யாத்திரைகள் போங்க. பணம் இருந்தா தானம், பணம் இல்லைன்னா தியானம். தன்னை யாருன்னு பாவிச்சுக்கிட்டு தனக்குள்ள இருக்க வேண்டிய சக்தி என்னன்னு ஒரு கோயிலையும் தியானம் பண்ணுங்க. இந்த 4 மாசம் எந்த குறையில எதுலையும் மாட்டிக்காதீங்க. உங்க வாழ்க்கையே தரமட்டமாயிடும். அப்படியாமட்ட நேரம் இருக்கு. சிம்ம ராசிக்கு அதிபதி சூரிய பகவான். சூரிய பகவான் உங்க ராசியில தான் இப்ப இருக்காரு. அரசியல் பிரவேசம் பண்ண சொல்லக்கூடிய ஆதங்கத்திற்கு வேண்டிய சிம்ம ராசிக்காரங்களுக்கு இது யோகம். தான் குடும்பத்தை கட்டுக்கோப்பா வளர்த்து தான் குடும்பமே மேன்மையானு சொல்லக்கூடிய சிம்ம ராசி பெண்களுக்கும் யோகம். இருந்திருந்தாலும் அஷ்டமத்துல சனி பகவான் சொல்லக்கூடியது உங்க ஜாதகத்துல இருக்கு. ரொம்ப நீங்க கவனமா இருக்கணும். உங்க பேச்சு எடுபடாது. ஆண்களா பொறுத்த வரைக்கும் குடிக்க அடிமையா இருந்தீங்கன்னா உங்க வாழ்க்கை கோழி முட்டையாயிடும். ரொம்ப நீங்க கவனமா இருக்கணும். தப்பு தண்டா எதுவும் பண்ணா தண்டனை உடனே கிடைக்கும். நீங்க தான் உங்களுடைய உடல் ஆரோக்கியத்தை தெளிவா பார்த்துக்கணும். உடம்பு ஆரோக்கியம் குன்றக்கூடிய அளவுக்கு உண்டான தப்புகளை செஞ்சீங்கன்னா உங்களையே நீங்க இழக்கக்கூடிய ஒரு நேரம் உண்டு. சிம்மராசி பெண்களை பொறுத்த வரைக்கும் தான் குடும்பத்திற்கு வேண்டியவங்க தெளிவான்னு சொல்லக்கூடிய ஆதங்கங்கள், ஆசைகள் இருக்கும். ஆனா சிம்மராசியில உள்ள பெண்களுடைய மூத்த மகனுக்கும் உங்களுக்கும் ஆகாது. விதி சதி வேலையும் நடக்கும். ஏன்னா உங்களுடைய மருமகனுக்கும் உங்க மகனுடைய மனைவிக்கும் உங்களுக்கும் ஆகாது. இது விதியும் ஒரு பக்கம் கூட இருக்குது. இருந்திருந்தாலும் பெரிய ட்ரீம்ல இருப்பீங்க. சிம்மராசிக்காரங்களுடைய கடைசி குழந்தை மேல அளவு கடந்த ஆசை பாசங்கள் வச்சிருக்கக்கூடிய தருணம் உண்டு. அஷ்டம சனி நடக்கு. ஆகாத நேரம் சிம்ம ராசிக்கு தான் இந்த 4 மாசம். இந்த வக்ர புத்தியும் நீங்க தப்பு பண்ணீங்கன்னா தண்டனை உடனே கிடைக்கும். அதனால சிம்ம ராசிக்காரங்களுடைய கணவனுக்கு ஆகாது. ஏன்னா உங்க பேச்சை கேட்க மாட்டாரு. தானே ராஜா தானே மந்திரின்னு சொல்லி ஆடுவாரு, ஓடுவாரு, அலைவாரு, திரிவாரு. உங்ககிட்ட அடிபணிஞ்சு அன்பா பண்பா அனுசரணையா நடந்துகிட்டார்னா அவருக்கு ஒரு தலைமுடி கூட கொட்டாது. ரொம்ப கவனமா இருக்கணும். சிம்மராசி பெண்களுக்கு யோகம்தான் இந்த மாசம். மாற்றங்கள் ஏற்படக்கூடிய ஒரு தருணம் வருது. சேர்த்து வைக்கக்கூடிய ஒரு நேரங்காலங்கள்லாம் உங்க ஜாதகத்துல தான் நிறையவே இருக்குது. அகமகிழ்ந்து வாழ போறீங்க. ராஜபோக சுகபோக ஒரு வாழ்க்கை வாழக்கூடிய ஒரு தருணம் சிம்மராசிக்காரங்களுக்கு தான் உண்டு. மேன்மைப்படக்கூடிய ஒரு நேரங்காலங்கள் இந்த வரக்கூடிய மாசத்துல இருக்கு. கவன சிதை மட்டும் ஏற்படுத்திக்காதீங்க. சிம்மராசி ஆண்கள் கொஞ்சம் கவனமாகவே இருக்கணும். எதுலேயும் லூஸ் ஸ்டாக் விட்டு எதுலேயும் மாட்டிக்கூடாது. கட்சிக்கு கொடி பிடிக்கக்கூடிய தன்மையில் ஏதாவது ஒரு வில்லங்கத்தை வந்துச்சுன்னா நீங்கள் தான் முதல்ல தெளிவாக இருக்கணும். ஏன்னா வீணான பிரச்சனைகள் உங்களுக்கு வரும். எந்த கெட்ட பழக்கத்துக்கு இன்வால்வ் ஆகிக்காதீங்க.
இந்த 2.5 வருஷம் கொஞ்சம் அடிபணிஞ்சு தான் போகணும், தெளிவாக தான் போகணும். ஏன்னா பல ஆயிரம் பல லட்சங்களை நீங்கள் விரயம் பண்ணுவீங்க. சனி பகவான் உங்கள் ஜாதகத்தில் கெட்ட பார்வையில் இருக்கிறாரு, நல்ல பார்வையில் இல்லை. ஜீவனாம்சம் தொழில்காரகன்னு சொல்லக்கூடிய சனி பகவான் உங்களுக்கு நல்ல நேரத்தில் இருந்துச்சு, நல்ல இடத்துல இருந்தால் உங்கள் வாழ்க்கை உச்சத்துக்கு போகும். கவனமாக இருங்க. காரு வண்டி பங்களா காரு வாங்காதீங்க, லாரி வாங்காதீங்க, பஸ்ஸு வாங்காதீங்க. 2 வருஷம் பொறுத்து இருந்து வாங்குங்க. வாங்கிட்டாலும் கடனில் கட்ட முடியாத ஒரு சூழ்நிலை வர வாய்ப்பு நிறையாவே இருக்குது. சிம்மராசிக்கார பெண்கள் படிக்கிற குழந்தைங்க தான் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். இந்த முகநூல், இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக்கு, ட்விட்டரு இதில் உங்களுடைய ஃபேஸ் வேல்யூவை நீங்கள் கொண்டு வந்தீங்கன்னா அதனால உங்களுக்கு ஒரு இடையூறு வரும். சிம்மராசி பெண்கள் சீக்கிரத்தில் ஏமாந்துருவீங்க. அன்பா பண்பா அனுசரணையா அம்மாவா அப்பாவா அண்ணனா தம்பியா உங்கள்கிட்ட பழகுனாங்கன்னா நீங்கள் ஏமாந்துருவீங்க. சிம்மராசிக்காரங்களுக்கு 2 தாரத்துக்கு உண்டான ஒரு அமைப்பு இப்போ இருக்குது. கொஞ்சம் கல்யாணம் பண்ணணும்னு நினைக்கிறவங்க அஷ்டம சனியில் கல்யாணம் பண்ணக்கூடாது. ஒரு நல்ல ஜோதிடர்கிட்ட உங்கள் ஜாதகத்தை கொடுத்து தெளிவான வழிமுறைகளை கேட்டுட்டு பண்ணுங்க. எதுலேயும் மாட்டிக்காதீங்க. சனி பகவான் வக்ர பயிற்சி, பயப்படாதீங்க. வக்ரம்னா வேகம், வக்ரம்னா கோபம். அந்த கோபத்தை தணிக்கிறதுக்கு வழிமுறை இருக்குது 12 ராசிக்காரர்களுக்கும். பயப்படாதீங்க. சனி பகவான் நம்ம அண்ணன். அந்த சனி பகவான் அண்ணனை இந்த சின்ன ஸ்லோகம் சொன்னால் கூட சாந்தி ஆயிடுவார். சொல்கிறேன். ஒன்பான் கிரகத்துக்குள் ஒன்றாய் மிளிர்கின்ற எங்கள் அண்ணா சனி ஈஸ்வர பகவானே, அன்பால் நான் உன்னை அடிப்பணிவேன், என்பால் நாங்கள் அடைந்த துன்பங்கள் போய் இருள் அகற்றி தூய நலம் திகழ எனக்கு இன்றே தருவாய் அருள். அண்ணா சனீஸ்வர பகவானேன்னு சொன்னாலே வக்ர பேச்சு ஒன்றாவது, உக்ர பேச்சு ஒன்றாவது. நம்மளுடைய ஆசைகள் தேவைகள் எல்லாமே பூர்த்தியாகும். சனி பகவானும் செவ்வாய் பகவானும் ஒன்று. செவ்வாய்னா முருகக்கடவுள். முருகனை வழிபட்டு வந்தாலும் அந்த உக்ரம் வக்ரம் தணிஞ்சு நம்ம ஆசைகள் என்ன, நம்ம தேவைகள் என்ன, ஏன் நோய் கடன் வறுமை பயம் சத்ரு எதிரி வேலை இல்லை கல்யாணம் ஆகல குழந்தை இல்லை ஏன் கஷ்டப்படுறோம், இந்த கஷ்டங்கள் போறதுக்கு ஒரு அருமருந்து சின்ன பரிகாரம். முருகனுக்கு 1000 கோயில் இருக்கு, 6000 கோயில் இருக்கு, 6 பட முருகன் கோவில் இருக்கு. ஆனா வடபழனி முருகனுக்கு தனி சக்தி இருக்கு. கோயில் வாசல் இருக்க வேண்டிய பூக்காரங்க கிட்ட ஒரு 5 முழம் மல்லிகைப்பூ, 3 முழம் செவ்வரளி பூ, அந்த 5 முழம் மல்லிகைப்பூவை ஒரு ஜான் கட் பண்ணி கையில வச்சுண்டு சாமியை பார்த்து பிரகாரம் சுத்தி வரும்போது வள்ளி தெய்வான சமேத சாமி இருக்காரு, அவங்களுக்கு செவ்வரளி கொடுத்துட்டு பிரகாரம் சுத்துற இடத்தாண்ட உட்கார்ந்து இருக்கிறவங்களுக்கு அந்த ஒரு பூவை கொடுங்க. உங்க ஆசைகள் உங்க தேவைகள் எல்லாமே தெளிவாகும். சனி பகவான் உக்ரம் வக்ரம் கோபமானாலும் சாந்தி அடையக்கூடிய தருணம் நம்ம வடபழனி முருகன் கோவிலுக்கு இருக்கு. இந்த சின்ன பரிகாரத்தை செய்யுங்க. 100க்கு 100 இந்த வக்ர பேச்சு உங்களை ஒன்றும் பண்ணாது. தெய்வத்துடைய அனுகிரகத்துக்கு கிரகங்கள் எல்லாமே சாதகமா ஆனது எல்லாமே சிவபெருமானுடைய கண்ட்ரோல்ல தான். உக்ரம் வக்ரமான ஒன்ன உள்ளுக்குள்ளே ஒரு சிவன் இருக்காரு, அங்கேயும் வழிபடலாம். இப்படி முறையான வழிமுறைகள் பண்ணீங்கன்னா உங்க வாழ்க்கை உச்சநிலை. படித்தவனுக்கு வேலை, வேலைக்கு அப்புறம் திருமணம், குழந்தை குட்டி, வாழ்க்கையை ரசிச்சு ருசிச்சு வாழக்கூடிய தருணம் உங்க எல்லாருக்கும் உண்டு. பயப்படாதீங்க. சனி பகவான் அண்ணான்னு கேளுங்க. அண்ணான்னு வழிபட்டாவே நம்மளுக்கு எந்த காரியங்களும் இடையூறு இல்லாம வீணான பிரச்சனைகளை கூட மாட்டி விட மாட்டாரு. கண்ணுக்கு தெரிஞ்சு தப்பு பண்ண விட மாட்டாது. மனசாட்சி இருக்கு, அதுதான் சனி பகவான். அந்த மனசாட்சிக்கு மீறி நம்ம தப்பு பண்ணாதான் சனி பகவான் உக்ரத்துல இருப்பாரு. அப்பத்தான் நம்மளுக்கு தண்டனை உண்டு. அந்த கோபம் அந்த வெறி நம்ம ஜாதகத்துல சாந்தி கொடுக்கத்தான் இந்த மாதிரி குட்டி பரிகாரம். சின்ன பரிகாரங்கள் தான் பலிக்கும், பெரிய பரிகாரம் பலிக்காது. இருந்திருந்தாலும் ஒரு நாள், என்னைக்காவது ஒரு நாள் இல்லை செவ்வாய்க்கிழமை எம்பெருமான் வடபழனி ஆண்டவரை தரிசிங்க. உங்க வாழ்க்கையில சுபிக்ஷம் ஐஸ்வர்யம் கடாட்சியம் கிடைக்க எம்பெருமான் வடபழனி ஆண்டவனுடைய அனுகிரகம் உங்களுக்கு பரிபூர்ணமாக கிடைக்கணும். சிவாய நம.